Hi friends, welcome back to our channel SRM Infotech Computer Training Institute. இன்னைக்கு நம்ம நீங்க டிஸ்ப்ளேல பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா, இதே மாதிரி ஒரு விசிட்டிங் கார்டு தான் நம்ம வேர்ல்ட்ல பண்ண போறோம். இது एक्चुअली நமக்கு வந்து ஒருத்தங்க கொடுத்த விசிட்டிங் கார்டு இது. சோ அந்த விசிட்டிங் கார்டை நம்ம ஏன் வேர்ல்ட்ல ட்ரை பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம ட்ரை பண்ணிருக்கோம். நீங்களும் உங்க வீட்ல லேப்டாப் கம்ப்யூட்டர் இருந்தனா ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கும் கம்ப்யூட்டர் கத்துக்கணும்ன்ற ஆர்வம் இருந்துச்சு அப்படினா என்னோட சேனலை மறக்காம நீங்க Subscribe பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்க வந்து ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து நாங்க போடுற வீடியோலாம் பார்த்துட்டு வாங்க. Friends, future MS Office Word, Excel, PowerPoint, Tally, Python, DTP, Photoshop, CorelDRAW, PageMaker இத பத்தின நிறைய வீடியோஸ் நம்ம ஃபியூச்சர்ல அப்லோட் பண்ண போறோம். எங்களுடைய சேனலை மறக்காம Subscribe பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த டிசைனை எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் உங்க கம்ப்யூட்டர் லேப்டாப்ல வந்து Word ஓபன் பண்ணிக்கோங்க. அதுல போய்ட்டு பாத்தீங்கன்னா மார்ஜின்ல வந்து நேரோ மார்ஜின் கொடுத்துட்டு ஓரியன்டேஷன்ல பாத்தீங்க அப்படினாக்க போர்ட்ரைட் கொடுத்துட்டு தென் சைஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேஞ்ச் பண்ணனும். சைஸ்ல வந்து மோர் பேப்பர் சைஸ்ல போய்ட்டு width வந்து 3.4 height வந்து 1.9 கொடுத்துட்டேன்னா நமக்கு வந்து விசிட்டிங் கார்டு சைஸ் வந்து பாருங்க இந்த மாதிரி. இதுல போய் நான் ஷேப் போய்ட்டு நான் ரெக்டாங்குலர் ஷேப் எடுத்து நான் மேல அப்ளை பண்றேன். அதுல வந்து ஷேப் ஃபில்ல போய்ட்டு நான் பாருங்க மோர் ஃபில் கலர்ல போய்ட்டு நான் ஒரு கலர் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன் பாருங்க. லைட் green கலர் வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஏனா அதே அந்த கலர் தான் அந்த விசிட்டிங் கார்டுல இருந்தது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு கீழ வந்து ஒரு ரெக்டாங்குலர் பாக்ஸ் போற பாருங்க. போட்டுட்டு அந்த ரெக்டாங்குலர் பாக்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஷேப் ஃபில்ல போய்ட்டு அதுக்கு நான் ஒரு கலர் கொடுக்கிறேன். கிரே கலர் கொடுக்கிறேன். Actually அவங்க கொடுத்த அந்த விசிட்டிங் கார்டுல அந்த கலர் தான் இருந்தது. நம்ம அதே மாதிரி டிட்டோ பண்றதால நம்ம அதே கலரே நம்ம ஃபாலோ பண்ணிக்கிறோம். அதேபோல பாத்தீங்கன்னா அதுக்கு நான் நோ பார்டர் வந்து நான் கொடுத்துறேன். எனக்கு அந்த பார்டர் தேவை கிடையாது. அடுத்து மறுபடியும் பாத்தீங்க அப்படினா நான் இன்சர்ட்ல ஷேப்ஸ்ல போய்ட்டு ஒரு ரெக்டாங்குலர் ஷேப் வந்து நான் போட்டுக்கறேன் பாருங்க. போட்டுட்டு அந்த ஷேப் உடைய அவுட்லைனை நான் எடுத்துட்டு தென் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எடிட் பாயிண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த கொடுத்துட்டு நம்மளுடைய பாயிண்ட் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஷேப் நம்ம கொண்டு வந்துடலாம். பாருங்க இந்த மாதிரி ஒரு கட் பண்ண மாதிரி ஷேப் நான் கொண்டு வந்திருக்கேன். அதோட ஷேப் ஃபில்ல போய்ட்டு அதுக்கான கலர் வந்து நான் கொடுத்துக்கிறேன் பாருங்க. நல்லா டார்க் ஆரஞ்சு நான் கொடுத்துக்கிறேன். இந்த மாதிரி நீங்க அந்த ஷேப்க்கான கலர் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அப்படியே என்ன பண்றேன் அதே இன்சர்ட்ல ஷேப்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் எடுக்கிறேன். அந்த சின்னதா ஒரு ஷேப் போடுறேன் பாருங்க. ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் மாதிரி நான் போட்டுட்டு அந்த ஷேப்க்கு வந்து பாத்தீங்க அப்படினாக்க நான் ஷேப் அவுட்லைன் வந்து பாத்தீங்கன்னா நோ அவுட்லைன் கொடுத்துறேன். நோ அவுட்லைன் கொடுத்துட்டு அந்த ஷேப்க்கான எடிட் பாயிண்ட்ல போய்ட்டு பாத்தீங்க அப்படினா ஏற்கனவே நம்ம ஒரு பாயிண்டர் நம்ம கொடுத்து எடிட் பண்ணியிருந்தாலே ஒரு ஷேப்பை அந்த ஷேப்க்கு ஏத்த மாதிரி இந்த ட்ரையாங்கிள் ஷேப் வந்து நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் பாருங்க. இந்த மாதிரி நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அந்த எடிட் பாயிண்ட்ல போய்ட்டு. அதுக்கும் பாத்தீங்கன்னா மோர் ஃபில் கலர்ல போய்ட்டு நான் என்ன பண்றேன் ஏற்கனவே நம்ம கொடுத்த அந்த டார்க் ஆரஞ்சை விட இன்னும் டார்க் ஆரஞ்சு நான் கொடுக்கிறேன். கொடுத்துட்டு அதை செலக்ட் பண்ணிட்டு பாருங்க. ஃபார்மட்ல போய்ட்டு சென்ட் பேக்வர்ட்னு இருக்கும். அது கொடுத்தீங்க அப்படினா ஏற்கனவே கொடுத்த ஷேப்புக்கு பின்னாடி போணும். பார்க்கிறதுக்கு அப்படியே மடங்கன மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டெக்ஸ்ட் பாக்ஸ் போட்டுறேன். இன்சர்ட்ல டெக்ஸ்ட் பாக்ஸ் போட்டு உங்களுடைய நேமை வந்து டைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பாத்தீங்க அப்படினா உங்களுடைய நேமை வந்து நீங்க அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்ல வந்து நீங்க டைப் பண்ணிக்கலாம். டைப் பண்ணிட்டு வந்து பாத்தீங்க அப்படினா நான் வந்து ஹோம்ல போய்ட்டு ஃபாண்ட் உடைய சைஸ் நான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஃபாண்ட் உடைய ஸ்டைலை நான் கொடுத்துக்கிறேன் பாருங்க. உங்களுக்கு என்ன ஃபாண்ட் ஸ்டைல் இருக்கோ அந்த ஃபாண்ட் ஸ்டைல் வந்து நீங்க அதல கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அந்த போல்ட் நான் கொடுத்துறேன். கொடுத்துட்டு அந்த டெக்ஸ்ட் பாக்ஸை செலக்ட் பண்ணிட்டு பாருங்க. ஃபார்மட்ல போய்ட்டு ஷேப் ஃபில்ல போய்ட்டு நோ ஃபில்னு கொடுத்துறேன். நோ அவுட்லைன் கொடுத்துறேன். கொடுத்துட்டு அந்த டெக்ஸ்ட் மட்டும் நமக்கு தெரியும். அந்த டெக்ஸ்ட் அட்ஜஸ்ட் பண்ணி பின்னாடி இருக்கக்கூடிய அந்த ஆரஞ்சு கலர் அந்த பாக்ஸ் இருக்கு பாத்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம ஒரு ட்ரையாங்கிள் பாக்ஸ் போட்டு எடிட் பண்ணோம் பாத்தீங்களா அதுல போய் நான் அட்ஜஸ்ட் பண்ணிறேன். அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அது மறுபடியும் பாருங்க நான் அந்த சைஸ் வந்து நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் பாருங்க. அட்ஜஸ்ட் பண்ணிட்டு கரெக்ட்டான அந்த அலைன்மென்ட்ல வந்து பாத்தீங்க அப்படினா அத நான் கொண்டு போய் வச்சிடுறேன். வச்சிட்டு அந்த டெக்ஸ்ட் பாக்ஸை நான் என்ன பண்றேன் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு அதில் நீங்கள் இந்த மாதிரி டைப் பண்ணிக்கோங்க. மேலே வந்து நேம் இருக்கிற மாதிரியும் கீழே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய டெசிக்னேஷன் இருக்கிற மாதிரியும் நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. அது கரெக்டான ஒரு அலைன்மெண்ட்டில் நம்ம வச்சிடணும். அதை பின்னாடி இருக்கக்கூடிய அந்த ஷேப்பில் கரெக்டாக அது வந்து ஃபிட் ஆகிற மாதிரி ஒரு அலைன்மெண்ட்டில் பார்க்குறது நீட்டாக நம்ம வச்சோம் அப்படின்னாக்க நல்லா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இந்த மாதிரி கரெக்டாக அலைன் பண்ணிவிடுங்க. தென் அதுக்கப்புறம் இன்சர்ட்டில் போய்ட்டு மறுபடியும் ஷேப்பில் ஒரு ரெக்டாங்குலர் ஷேப் எடுத்து இந்த மாதிரி கொஞ்சம் லென்த்தா வர மாதிரி போட்டுக்கங்க. ரெக்டாங்குலர் ஷேப்பை இந்த மாதிரி போட்டுட்டு அதுக்கான ஷேப் அவுட்லைன்ல போய்ட்டு நோ அவுட்லைன் கொடுத்துட்டு எடிட் பாயிண்ட்ல போய்ட்டு பாத்தீங்க அப்படினா கீழ நம்ம எடிட் பண்ண மாதிரி அதோட பாயிண்ட் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணோம் அப்படினா இந்த மாதிரி கட் பண்ண மாதிரி நமக்கு அந்த டிசைன் கிடைச்சிரும். அதுல மோர் ஃபில் கலர்ல போய்ட்டு பாத்தீங்க அப்படினா இந்த மாதிரி ஒரு கலரை நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. ஷேப் ஃபில்ல போய்ட்டு மோர் ஃபில் கலர்ல போய்ட்டு இந்த மாதிரி ஒரு லைட் green வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா டார்க்கா பிரைட்டா இருக்கிற மாதிரி ஒரு green கலரை வந்து நீங்க அதல அப்ளை பண்ணிக்கலாம். பாருங்க இந்த மாதிரி நீங்க அந்த green கலர் சூஸ் பண்ணிட்டு நீங்க ஓகே கொடுத்தீங்கன்னா அது அப்ளை ஆயிடும். தென் அதுல வந்து பாத்தீங்கன்னா டெக்ஸ்ட் பாக்ஸ் நம்ம கீழ கொடுத்திருந்தோம் இல்லையா பாத்தீங்களா அந்த நேம்க்கு கீழ அத வந்து காப்பி பேஸ்ட் எடுத்துட்டு அந்த டெக்ஸ்ட் பாக்ஸை நான் மேல எடுத்துட்டு போய் அந்த ஷேப் மேல நான் வச்சிரேன். வச்சிட்டு அந்த டெக்ஸ்ட் நான் செலக்ட் பண்ணிட்டு பாருங்க. அதுல வந்து டைம் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். அதுல பாத்தீங்கன்னா டைம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி டைப் பண்ணிக்கலாம். அவங்களுடைய விசிட்டிங் டைம் உங்களுடைய ஆஃபீஸோடைய டைம் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் எத்தனை மணிலேருந்து எத்தனை மணி வரைக்கும் ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்ற அந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதில் வந்து டைப் பண்ணிக்கலாம். டைப் பண்ணிவிட்டு
கரெக்டாக அதை வந்து அலைன்மெண்ட் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு அந்த ஏற்கனவே ஒரு ஷேப் கொடுத்தோம் க்ரீன் கலர், அந்த ஷேப்பை நான் என்ன பண்ணுறேன், காப்பி பேஸ்ட் பண்ணி கீழே கொண்டு வந்துடுறேன் பாருங்கள். இந்த மாதிரி கீழே கொண்டு வந்து கரெக்டாக அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி அலைன்மெண்ட்டு கரெக்டாக இருக்கணும். அந்த ஷேப்புக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க நம்ம கலர் சேஞ்ச் பண்ணணும். அந்த ஷேப்பை செலக்ட் பண்ணிவிட்டு அதே ஃபார்மெட்டில் ஷேப் ஃபில்லில் போயிட்டு நான் வேறு ஒரு கலர் கொடுக்குறேன் பாருங்கள். ஒரு டார்க் ஆரஞ்சு கலர் கொடுத்துட்டு மேலே இருக்கக்கூடிய அந்த டெக்ஸ்ட்டை நான் காப்பி பேஸ்ட் பண்ணி கீழே கொண்டு வந்துடுறேன். நம்ம ரெண்டாவதாக கொடுத்துருக்கிற அந்த ஷேப்புக்கு மேலே அந்த டெக்ஸ்ட்டை வச்சுட்டு இப்போ ஈவினிங்கில் அவங்களுடைய டைமிங் என்ன, அவங்களுடைய ஆஃபீஸ் டைம் என்ன அப்படின்றத நான் மென்ஷன் பண்ணுறேன். பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் அந்த டைம் வந்து நம்ம டைப் பண்ணிக்கலாம். டைப் பண்ணி முடிச்சுட்டு கரெக்டாக அதை அலைன் பண்ணிவிட்டு கீழே வந்து அந்த நேமோடைய டெக்ஸ்ட் பாக்ஸ் எடுத்து நான் காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் கீழே இறக்கிட்டு அந்த டெக்ஸ்ட் பாக்ஸுக்கு அந்த டெக்ஸ்ட்டை நான் என்ன பண்ணுறேன், சென்ட்ரல் அலைன்மெண்ட் நான் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு இந்த டெக்ஸ்ட்டோடைய சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் கம்மி பண்ணிவிட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய காண்டாக்ட் நம்பரை வந்து நான் அதில் டைப் பண்ணிக்கிறேன். 2 நம்பரை டைப் பண்ணிவிட்டு அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லைன் ஸ்பேசிங் ஆப்ஷனில் போயிட்டு இந்த மாதிரி லைன் ஸ்பேசிங் ஆப்ஷனில் போய்ட்டு நம்ம கரெக்டாக அதை அட்ஜஸ்ட் பண்ணிடணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். அந்த டெக்ஸ்ட் பாக்ஸை நான் வந்து கொஞ்சம் பெருசாகிக்கிட்டு அதை கொஞ்சம் மேலே அலைன் பண்ணிவிட்டு பாருங்கள். அதோடைய கலரை வந்து நான் சேஞ்ச் பண்ணுறேன். அதே ஹோமில் போயிட்டு டெக்ஸ்ட்டுக்கு நம்ம ஒரு கலர் கொடுப்போம் இல்லையா, அதை நான் வந்து ஒயிட் கலர் கொடுங்க. ஏன்னா பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு கிரே கலர் கொடுத்துருக்கிறதால அது ஒயிட் கலர் கொடுத்தா நல்லா கான்ட்ராஸ்ட்டாக ப்ரைட்டாக இருக்கும் நம்மளுக்கு. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அந்த டெக்ஸ்ட்டுக்கு முன்னாடி அந்த நம்ம ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, அந்த ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கிறதுக்கும் முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா அதில் போய்ட்டு இன்சர்ட்டில் சிம்பிளில் போய்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபோன் சிம்பிள் வந்து நம்ம அதில் இன்சர்ட் பண்ணிக்கலாம். இன்சர்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த ஃபோன் நம்பர்ஸை நம்ம ஈவனாக இருக்கிற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அந்த ஃபோன் சிம்பிளை நம்ம என்ன பண்ணுறோம், கொஞ்சம் பெருசாக்கிக்கிறோம். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபாண்ட்டு தான். அந்த ஃபாண்ட் சைஸை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதையும் காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த லெஃப்ட் கார்னரில் கொண்டு வந்து வச்சுட்டு அதை அப்படியே ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு பார்த்திங்க அப்படின்னா இப்போ அந்த ஆஃபீஸோடைய அட்ரஸ் வந்து நம்ம டைப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அந்த ஆஃபீஸோடைய அட்ரஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டைப் பண்ணிக்கலாம். அதே சேம் கலரில் இருக்கலாம். அந்த டெக்ஸ்ட் பாக்ஸை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணாலே போதும். நீங்கள் புதுசாக ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் போட்டு அந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் நீங்கள் டைப் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம ஏற்கனவே நம்ம வந்து கரெக்டாக நம்ம அலைன்மெண்ட்லாம் கரெக்டாக பண்ணி தான் வச்சுருக்கோம். அதனால் காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு அந்த டெக்ஸ்ட் பாக்ஸுக்குள்ளே இருக்கிற அந்த டெக்ஸ்ட்டை மட்டும் நம்ம என்ன பண்ணலாம், செலக்ட் பண்ணி நம்ம டெக்ஸ்ட்டை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னாக்க இந்த டெக்ஸ்ட்டை வந்து நம்ம சைஸ் கம்மி பண்ணிவிட்டு கீழே வந்து மெயில் ஐடி வேணும்னாலும் நம்ம மெயில் ஐடி வந்து ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா அதுக்கான வெப்சைட் இருந்துச்சு அப்படின்னாலும் அந்த வெப்சைட் அட்ரஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா பின்னாடி வந்து நம்ம கிரே கலர் கொடுத்துருக்கிறதால நம்ம அந்த ஒயிட் கலராக நம்ம அந்த டெக்ஸ்ட் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். அப்போ தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். கரெக்டாக அந்த டெக்ஸ்ட்டெல்லாம் வந்து கொடுத்துட்டு கரெக்டாக அலைன்மெண்ட்லாம் நல்லா கரெக்டாக பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு அதே ஷேப்ஸில் போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்க நம்ம ஏற்கனவே நம்ம ஒரு டிசைனில் நம்ம பண்ணியிருப்போம் விசிட்டிங் கார்டில். இந்த லொக்கேஷனுக்கு இருக்கக்கூடிய சிம்பிள் வந்து நம்ம கொடுக்குறோம். அதுவும் இன்சர்ட்டில் போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்க இந்த மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும். அந்த சிம்பிள் வந்து நீங்கள் இன்சர்ட் பண்ணிவிட்டு அதோடைய கலர் சேஞ்ச் பண்ணிவிடுங்க. கலர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒயிட் கலர் கொடுத்துருங்க. ஏன்னா நம்ம டெக்ஸ்ட்டு ஒயிட் கொடுத்துருக்கிறதால ஒயிட் கொடுத்துட்டு கரெக்டாக அதை வந்து பார்த்திங்கன்னா அலைன்மெண்ட் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு அது மேலே வந்து உள்ளே வந்து ஒரு சின்னதாக வந்து ஒரு சர்க்கிள் போட்டுட்டு அந்த சர்க்கிளுக்கு நான் பின்னாடி இருக்கக்கூடிய அந்த கிரே கலரை நான் அப்ளை பண்ணிடுறேன். அப்ளை பண்ணிட்டு கரெக்டாக அது பொசிஷனில் வந்து அலைன்மெண்ட் கொடுத்துட்டோம் அப்படின்னாக்க பார்க்குறது நம்மளுக்கு வந்து அந்த லொக்கேஷன் சிம்பிள் அதே மாதிரியே இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் அதை எடிட் பண்ணிவிடுங்க. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க அதே ஃபார்மெட்டில் ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் எடுத்து நான் இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் நான் போட்டுடுறேன். போட்டுட்டு அந்த ஆஃபீஸோடைய நேமு, இந்த கம்பெனி இல்லை அந்த ஆஃபீஸோடைய நேமு, அது ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹெல்த் அண்ட் வெல்னஸ் சென்டருடைய ஒரு விசிட்டிங் கார்டு அது. அதில் வந்து பார்த்திங்கன்னா வெல்னஸ் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிவிட்டு அதனுடைய ஃபாண்ட் ஸ்டைலை வந்து நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரியான ஃபாண்ட் ஸ்டைல் இருக்கும் ஹோமில். அதில் ஃபாண்ட் ஸ்டைலை வந்து நான் சேஞ்ச் பண்ணிட்டு அதோடய ஃபாண்டோடைய சைஸ் நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அந்த ஃபஸ்ட்டில் இருக்கக்கூடிய அந்த லெட்டர் மட்டும் சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு நான் வந்து என்ன பண்ணுறேன், ஒரு டார்க் க்ரீன் கலர் நான் கொடுத்துட்றேன். செகண்டாக இருக்கக்கூடிய அந்த சென்டர் அப்படின்ற அந்த வேர்டை மட்டும் சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன், டார்க் ஆரஞ்சு கொடுத்துட்டு நோ பார்டரு, நோ அவுட்லைனு, நோ ஷேப் ஃபில் நான் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு ஹோமில் போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்க அது சென்டர் அலைன்மெண்ட் பண்ணிவிட்டு அதை நான் வந்து போல்ட்டு கொடுத்துட்றேன். அப்படி இல்லைன்னா ஃபார்மெட்டில் போனீங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு எஃபெக்டோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேர்ட் ஆர்ட் இருக்கும். அந்த வேர்ட் ஆர்ட் ஸ்டைல் கூட நம்ம கொடுத்துட்டு அந்த ஃபஸ்ட்டில் இருக்கக்கூடிய அந்த லெட்டரை சூஸ் பண்ணிட்டு அதுக்கும் நான் என்ன பண்ணுறேன், கலர் சேஞ்ச் பண்ணிவிட்டு செகண்டாக இருக்கக்கூடிய லெட்டரை சூஸ் பண்ணிட்டு அதுக்கும் நான் என்ன பண்ணுறேன், கலர் சேஞ்ச் பண்ணுற பாருங்கள்.
இந்த மாதிரி நம்ம அதை கலர் வந்து சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். இது வேர்ட் ஆர்ட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இது இன்ஸ்டண்ட்டாகவே சில ஸ்டைல்ஸ் வந்து நம்மளுக்கு அந்த ஃபார்மேட்டில் கொடுத்துருப்பாங்க. வேர்ட் ஸ்டைல் அப்படின்ற ஆப்ஷனில் கொடுத்துருப்பாங்க. அதை அப்படியே நான் என்ன பண்ணுறேன், காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு கீழே அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்ட்டை வந்து நான் டைப் பண்ணிக்கிறேன். மேலே பார்த்திங்க அப்படின்னா அந்த ஹெல்த் சென்டரோடைய நேம் நான் கொடுத்துருக்கேன். அதே நான் டெக்ஸ்ட்டை காப்பி பேஸ்ட் பண்ணி கீழே வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துட்டு அதுக்கும் நான் வந்து ஃபாண்ட் ஸ்டைலில் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் பாருங்கள். ஃபாண்ட் ஸ்டைலை வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு அதோடைய கலரை வந்து பார்த்திங்கன்னா நான் பிளாக் கலரில் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் கொடுத்துருங்க. கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அதே மாதிரி இன்செர்ட்டில் போய்ட்டு ஷேப்பில் போய்ட்டு பார்த்திங்கன்னா டெக்ஸ்ட் பாக்ஸ் எடுத்துகிட்டு மேலே ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் போட்டு அதில் இன்செர்ட்டில் சிம்பிளில் போய்ட்டு பார்த்திங்க அப்படின்னாக்க மோர் சிம்பிள்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். பார்த்திங்கன்னா மோர் சிம்பிள் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த மோர் சிம்பிள் அப்படின்ற ஆப்ஷனில் போனீங்க அப்படின்னா அதில் நிறைய ஃபாண்ட் ஸ்டைல்ஸ் இருக்கும். அதில் விங்டிங்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஃபாண்ட் ஸ்டைல் இருக்கும். அதை சூஸ் பண்ணிங்க அப்படின்னா அதில் இந்த மாதிரி ஒரு ஹேண்ட் சிம்பிள் இருக்கும். அந்த சிம்பிள் வந்து நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. ஒரு தம்ஸ் அப் மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும். அந்த சிம்பிள் ஆட் பண்ணிவிட்டு அந்த சிம்பிளுக்கான கலரும் நம்ம சேஞ்ச் பண்ணிவிட்டு ஹோமில் போயிட்டு அந்த சிம்பிளோடைய ஃபாண்டு, அது வந்து ஆக்சுவலி ஒரு ஃபாண்டு தான் அது. அந்த ஃபாண்டை வந்து பார்த்திங்கன்னா நம்ம போல்ட் கொடுத்துட்டு ஷேப் ஃபில்லில் போய் நோ ஃபில் கொடுத்துட்டு நோ அவுட்லைன் நம்ம கொடுத்துட்றோம். கொடுத்துட்டு மேலே வந்து நான் ஒரு சர்க்கிள் ஷேப் நான் போட்டுக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் ஷேப் போட்டால் தான் அது வந்து பார்த்திங்கன்னா ஹைலைட் பண்ணி காட்டுற மாதிரி இருக்கும். அந்த சர்க்கிளுக்கு ஷேப் ஃபில்லில் போய்ட்டு நோ ஃபில்லு கொடுத்துட்டு ஷேப் அவுட்லைனில் போயிட்டு நான் க்ரீன் கலர் நான் கொடுத்துட்றேன். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா கொடுத்துட்டு அந்த ஷேப்போடைய அவுட்லைனோடைய திக்னஸை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணலாம். வெயிட்டில் போயிட்டு பார்த்திங்கன்னா அதோடய திக்னஸ் வந்து நம்ம கம்மி பண்ணிக்கலாம். கம்மி பண்ணிவிட்டு அதே ஷேப்பை காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு அந்த ஷேப்போடைய சைஸ் வந்து நான் ரெடியூஸ் பண்ணிக்கிறேன் பாருங்கள். ஏற்கனவே கொடுத்த அந்த சர்க்கிளோடைய ஷேப்பை நான் காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு அதே நான் பார்த்திங்க அப்படின்னா அந்த சைஸை வந்து நான் ரெடியூஸ் பண்ணிவிட்டு அந்த ரெண்டாவதாக போட்ட அந்த சர்க்கிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு கலர் அப்ளை பண்ணிக்கிறேன். ஆரஞ்சு கலர் நான் கொடுத்துக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி அந்த சர்க்கிளோடைய சைஸை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கலர் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஷேப் ஃபில்லில் போயிட்டு இல்லைனா ஷேப் அவுட்லைனில் போயிட்டு நீங்கள் கலர் வந்து அப்ளை பண்ணிவிடுங்க. இப்போ அவங்க கொடுத்த அதே விசிட்டிங் கார்டை நம்ம வேர்டில் வந்து பர்ஃபெக்டாக பண்ணியிருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் எங்களுடைய சேனலை வந்து தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வேர்டு, எக்ஸல், பவர் பாயிண்ட்டு, தென் டேலி, ஃபோட்டோஷாப் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ண போகிறோம். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக எங்களுடைய சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த சேனலோடைய லிங்க்கை வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.